இந்தியாவின் மிக அதிக எடை கொண்ட பிரம்மாண்ட ராக்கெட் ஒரே நேரத்தில் 36 செயற்கைக்கோள்களுடன் இன்று விண்ணில் பாயவிருக்கிறது. முழுவதும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டுள்ள இது திட, திரவ, கிரையோஜெனிக் என்று 3 நிலை எரிபொருட்களால் இயங்கும் என்றும் புவிநிலை சுற்றுப்பாதைக்கு 4 டன் எடையை எடுத்துச் செல்லும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் லியோனி எழுதிய வளர்ந்த கதை சொல்லவா என்ற நூல் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதல்வர் ஸ்டாலின், லியோனியின் பேச்சும் எழுத்தும் சுவையானது என்றும் தனது நகைச்சுவை பேச்சால் அனைவரையும் வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் அவருக்கு உண்டு என்பதால் அவரை நாவரசர் என்று சொல்லலாம் என்றும் புகழாரம் சூட்டினார். பெங்களூருவில் தேசிய பயண அட்டையை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்துள்ளார். நேஷனல் காமன் மொபிலிட்டி கார்டு, அதாவது ஒரே நாடு ஒரே மொபிலிட்டி கார்டு திட்டமானது மக்களின் நேரத்தினை மிச்சப்படுத்துவதோடு அலைச்சலையும் குறைக்கிறது. அதன் மூலம் பல்வேறு போக்குவரத்து வசதிகளையும் பெற முடியும். கர்நாடகாவில் இரட்டை இயந்திர ஆட்சியை கொண்டுவர முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் தாவனகரேவில் நடைபெற்ற விஜய சங்கல்ப யாத்திரையில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார். அப்பொழுது பேசிய பிரதமர் மோடி, கர்நாடக மாநிலத்தின் வளர்ச்சிக்கு நிலையான அரசு தேவை என்றார். விஜய சங்கல்ப யாத்திரையில் கர்நாடக முதல்வர் பசவராஜ் பொம்மை, முன்னாள் முதல்வர் எடியூரப்பாவுடன் ஒரே வாகனத்தில் பிரதமர் மோடி பயணித்தார். பிரதமர் மோடிக்கு பாஜகவினர் மலர்களை தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். கர்நாடகாவில் பிரதமர் நரேந்திர மோடி ஊர்வலமாக வந்தபோது பாதுகாப்பு வலயத்தை மீறி இளைஞர் ஒருவர் மோடியின் வாகனத்தை நெருங்க முயன்றார். இதனால் பாதுகாப்பு அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்த நிலையில் இது தொடர்பான வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் கூடுதல் நீதிமன்ற கட்டடங்கள் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் கலந்து கொண்டு 166 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படவுள்ள கூடுதல் நீதிமன்ற கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். விழாவில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு, முதல்வர் ஸ்டாலின் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்றனர். நீதிபதிகள் நியமனத்தில் சமூக நீதியை கடைபிடிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மதுரையில் நடைபெற்ற நீதிமன்ற கூடுதல் கட்டிடங்கள் அடிக்கல் நாட்டு விழாவில் பேசிய அவர், சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக அறிவிக்க வேண்டும் மற்றும் சென்னையில் உச்சநீதிமன்ற கிளை அமைக்குமாறும் வலியுறுத்தினார். வரும் காலத்தில் உச்சநீதிமன்றத்திலும் வழக்காடு மொழியாக தமிழ் வரும் என்று மத்திய சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மதுரை நீதிமன்ற கூடுதல் கட்டிடங்கள் அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், தென்னிந்திய உணவுகள் தனக்கு மிகவும் பிடிக்கும் என்றும் அதிலும் தோசை மிகவும் பிடிக்கும் என்று கூறினார். நாட்டு மக்களின் ஜனநாயகத்திற்காக போராடிக் கொண்டிருப்பதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர், தகுதி நீக்கத்தின் மூலம் தமது குரலை ஒடுக்க முடியாது என்றும், மிரட்டல், தகுதி நீக்கம், சிறை தண்டனை எல்லாம் பார்த்து பயப்பட மாட்டேன் என்றும் கூறியுள்ளார். ராகுல் காந்தி எம்பி பதவி தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பின்பு அளித்த பேட்டியை பார்த்தோம். டெல்லியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் எடுக்கப்பட்ட புகைப்படத்தை விக்ரம் திரைப்படத்தின் டைட்டில் பாடலுடன் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ராகுல் காந்தி பகிர்ந்துள்ளார். அவதூறு வழக்கில் ராகுல் காந்திக்கு விதிக்கப்பட்டிருந்த 2 ஆண்டுகள் சிறை தண்டனையை தொடர்ந்து அவர் எம்பி பதவியை இழந்துள்ளார். ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் இன்று சத்தியாகிரக அறப்போராட்டம் நடைபெறும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் கே.எஸ். அழகிரி கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை போராட்டம் நடைபெறும் என்று குறிப்பிட்டுள்ளார். ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து திருச்சியில் இளைஞர் காங்கிரசார் திடீர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் இளைஞர் காங்கிரசின் மாநில தலைவர் லெனின் பிரசாத் தலைமையில் 70க்கும் மேற்பட்டோர் ஜனசதாப்தி விரைவு ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராகுல் காந்தியின் எம்பி பதவி தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரியில் கையோடு கைகோர்ப்போம் என்று காங்கிரஸ் கட்சியினர் சார்பாக பாத யாத்திரை நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் மாநில தலைவர் சுப்பிரமணியன், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்ட விவகாரத்தில் எதிர்க்கட்சிகளிடையே ஒற்றுமை அதிகரித்துள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் கூறியுள்ளார். வழக்கின் தண்டனையாக தகுதி நீக்கம் செய்யப்பட்டதா அல்லது தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காக வழக்கு தொடரப்பட்டதா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ராகுல் காந்தியை தகுதி நீக்கம் செய்ததன் மூலம் அவரை மக்களிடம் கொண்டு சேர்த்திருக்கிறார்கள் என்று வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசுவாமி கூறினார். ராகுல் விவகாரத்தில் அவசரம் காட்டியுள்ளதாக தெரிவித்த அவர், தகுதி நீக்க நடவடிக்கை ராகுலை விளம்பரப்படுத்தியவே உதவும் என்று குறிப்பிட்டுள்ளார். சாவர்கரை பற்றி அவதூறாக பேசி வருவதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியை கடுமையாக மகாராஷ்டிரா முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே விமர்சித்துள்ளார். ராகுல் காந்தி இப்படியே பேசிக் கொண்டிருந்தால் அவரால் சாலைகளில் நடமாட முடியாது என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சென்னையில் நடைபெறும் IPL போட்டிகளுக்கான டிக்கெட் விற்பனை வருகின்ற 27ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் டிக்கெட்டுகளை இணையதளத்திலும், நேரடி டிக்கெட்டுகளை சேப்பாக்கம் மைதான கவுண்டர்களிலும் ரசிகர்கள் பெறலாம். டிக்கெட் விலை குறைந்தபட்சம் 1500 ரூபாயில் இருந்து அதிகபட்சம் 3000 ரூபாய் வரை நிர்ணயிக்கப்பட்டு உள்ளது. மகளிர் பிரீமியர் லீக் T20 தொடரின் இறுதிப் போட்டியில் மும்பை, டெல்லி அணிகள் இன்று பலப்பரட்சை நடத்தவுள்ளன. மும்பையில் உள்ள பிராபோன் மைதானத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு இறுதிப் போட்டி நடைபெறவுள்ளது. சமபலம் வாய்ந்த இரு அணிகள் மோதும் இறுதிப் போட்டி எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளது. ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்தே ஆக வேண்டும் என்று அமைச்சர் துரைமுருகன் குறிப்பிட்டார். 2வது முறையாக ஆளுநருக்கு மசோதா அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் நிச்சயம் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று துரைமுருகன் வலியுறுத்தியுள்ளார். இரண்டாவது முறையாக நிறைவேற்றப்பட்டு இருக்கும் ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்யும் மசோதாவை சட்டப்படி ஆளுநர் திருப்பி அனுப்ப முடியாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கூறினார். மேலும் இந்த முறை மசோதாவை அவர் அங்கீகரித்துதான் ஆக வேண்டும் என்றும் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார். ஆன்லைன் சூதாட்டத்திற்கு மேலும் ஒருவர் உயிர் இழந்துள்ள நிலையில் தற்போது உள்ள சட்டப்படி நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூறினார். நடவடிக்கை எடுக்க இயலாமல் இருக்க யார் காரணம் என்று கேள்வி எழுப்பிய அவர், அதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்றும் குறிப்பிட்டார். தமிழகத்தில் பாஜக கூட்டணி கட்சியின் முன்னாள் அமைச்சர்களின் சொத்து பட்டியலையும் அண்ணாமலை வெளியிட வேண்டும் என்று திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். அவரது கூட்டணி கட்சியில் 2 முன்னாள் முதல்வர்கள் உள்ளதாக தெரிவித்த அவர், அவர்களில் சொத்து பட்டியலும் வெளியிடப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். வாட்ஸ்அப் மூலம் வரும் தகவல்களில் எது உண்மை செய்தி என்று ஆராய வேண்டும் என்று தெரிவித்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், எது உண்மை எது பொய் என்பதை அறிந்து கொள்ளும் பகுத்தறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். உண்மை செய்தியை விட பொய் செய்தி வேகமாக பரவுகிறது என்று வருத்தம் தெரிவித்த அவர், மாணவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ராகுல் காந்திக்கு தண்டனை விதித்ததை எதிர்த்து கும்பகோணம் வந்த அழகிரி திடீரென்று தண்டவாளத்தில் இறங்கி மறியலில் ஈடுபட்டார். திடீர் போராட்டம் நடத்தியவர்கள் மீது ரயில்வே சட்டத்தின் கீழ் 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த கோப்புகளை கும்பகோணம் நீதிமன்றத்திற்கு ரயில்வே போலீசார் அனுப்பி வைத்தனர்.
திருச்சியில் உள்ள சிறப்பு முகாமில் அடைத்து வைக்கப்பட்டுள்ள ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலை செய்யப்பட்ட 4 பேரை விடுதலை செய்ய கோரி நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அவதூறாக பேசியதாக சீமான் மீது 5 பிரிவுகளின் கீழும் அக்கட்சியைச் சேர்ந்த 500 பேர் மீதும் கண்டோன்மெண்ட் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குரூப் 4 தேர்வு முடிவுகளில் குளறுபடிகள் நடந்திருப்பதாக தேர்வர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஏனெனில் அதிக மதிப்பெண் எடுத்தவர்கள் ஒட்டுமொத்த தரவரிசையில் கீழ்நிலையில் இருப்பதும், குறைந்த மதிப்பெண் எடுத்தவர்கள் உயர்நிலையில் இடம்பெற்று இருப்பதும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த குளறுபடிகளை சரி செய்து சரியான முடிவுகளை வெளியிட வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கலாஷேத்ரா கல்லூரியின் ஆசிரியர் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவியது. ஆனால் பாதிக்கப்பட்டதாக கூறப்பட்ட மாணவி தனது பெயரை கெடுக்க பொய்யான தகவலை பரப்புவதாக திருவான்மியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் பாலியல் தொந்தரவு தொடர்பாக விசாரணை நடத்த தமிழக டிஜிபிக்கு உத்தரவிட்டிருந்த தேசிய மகளிர் ஆணையம் தனது நோட்டீஸை வாபஸ் பெற்றுள்ளது. கோவில் அருகே தொழிலதிபர் வீட்டில் 53 சவரன் தங்க வைர நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் வீட்டில் பணியாற்றிய பணிப்பெண் அவரது கணவரை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கோவை மாவட்டம் பிள்ளையார்புரம் பகுதியைச் சேர்ந்த 19 வயது இளம்பெண் டிராவல்ஸில் வேலை செய்துள்ளார். அந்த பெண்ணுடன் கல்லூரியில் படித்த ஸ்ரீராம் என்ற இளைஞர் தன்னை காதலிக்குமாறு அந்த பெண்ணை வற்புறுத்தியுள்ளார். அதற்கு அவர் மறுக்கவே கத்தியால் அந்த பெண்ணை சரமாரியாக குத்திவிட்டு தப்பிச் சென்ற நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சியில் நண்பர்களுடன் மது அருந்திய அதிமுக பிரமுகர் நாகராஜன் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடன் மது அருந்திய நண்பர்கள் மாயமாகியிருந்த நிலையில் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பினர். திருப்பூர் செரங்காடு பகுதியைச் சேர்ந்த சத்யா என்ற பெண்ணுக்கு கடந்த 19ஆம் தேதி ஆண் குழந்தை பிறந்த நிலையில் சத்யாவை வேறு வார்டுக்கு மருத்துவர்கள் மாற்றினர். அப்போது அருகில் இருந்த இன்னொரு பெண் குழந்தையை தான் கொண்டு வருவதாக எடுத்துச் சென்று அங்கு இருந்து தப்பியுள்ளார். அது குறித்து போலீசார் சிசிடிவி காட்சியின் அடிப்படையாக வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வாணியம்பாடியைச் சேர்ந்த பிரபாகரன், ஷர்மிளா தம்பதி தங்கள் குழந்தைகளுடன் அரப்பாண்டகுண்டம் கிராமத்தில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளனர். அங்கு விளையாடிக் கொண்டிருந்த குழந்தையை காணவில்லை என்று தேடியபோது அருகே பள்ளத்தில் தேங்கியிருந்த மழைநீரில் குழந்தை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அந்த குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே கொள்ளிடம் ஆற்றில் மூழ்கிய கல்லூரி மாணவனை தேடும் பணியில் போலீசார் மெத்தனம் காட்டுவதாக கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் போதிய உபகரணங்கள் இன்றி தேடுதல் பணியில் மெத்தனம் காட்டுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இதனிடையே உறவினர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி மறியலை கைவிடச் செய்தனர். கேரள மாநிலம் பையனூரில் சூப்பர் மார்க்கெட்டுக்குள் புகுந்த காட்டுப்பன்றி அங்கு இருந்த பொருட்களை சேதப்படுத்தியது. இதையடுத்து காட்டுப்பன்றியை விரட்ட ஊழியர்கள் முயன்றனர். இதனால் அங்கும் இங்குமாக ஓடிய காட்டுப்பன்றி ஊழியர்களையும் தாக்கியதால் 2 பேர் காயமடைந்தனர். வனத்துறையினர் வருவதற்குள் காட்டுப்பன்றி அங்கிருந்து தப்பி ஓடியது. கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் பரிசோதனைகளை அதிகரிக்க வேண்டும் என்று மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு கடிதம் எழுதியுள்ளது. அதில் பொது சுகாதார நடவடிக்கையின் மூலம் நோய் தொற்று அதிகரிப்பை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது.
நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகள் விரைவில் அகற்றப்படும் என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். 6 மாதங்களுக்குள் GPS அடிப்படையிலான கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளதாகவும் இதன் மூலம் சுங்கச்சாவடிகளில் போக்குவரத்து நெரிசல் குறையும் என்றும் கூறினார். காலநிலை மாற்றங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஒடிசா கடற்கரையில் பிரம்மாண்ட மணல் சிற்பம் அமைக்கப்பட்டு உள்ளது. மணல் சிற்ப கலைஞர் சுதர்ஷன் பட்நாயக் என்பவர் காலநிலை மாற்றங்கள் குறித்து பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த 150க்கும் மேற்பட்ட பல்புகளை பயன்படுத்தி பிரம்மாண்ட மணல் சிற்பம் அமைத்துள்ளார். கர்நாடகாவில் கட்டிடப் பணியின் போது மண் சரிந்து விழுந்ததில் பெண் உட்பட 3 தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர். தட்சிண கன்னடா மாவட்டம் சுல்லியா பகுதியில் இந்த விபத்து நடந்துள்ளது. முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் கட்டிடப் பணிகளை மேற்கொள்ளவில்லை என்று கட்டிட உரிமையாளர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆஸ்திரேலியாவில் உடலில் ஸ்மைலி இமோஜி போன்ற அடையாளத்துடன் பிறந்த கன்றுக்குட்டி எல்லோருடைய செல்லப்பிள்ளையாக மாறியுள்ளது. இதை வளர்த்து வரும் மேகன் மேரி கோஸ்டர் தம்பதி இந்த ஸ்மைலி இமோஜியால் இந்த கன்றுக்கு ஹாப்பி என்று பெயரிடப்பட்டுள்ளது. இலங்கையில் மட்டக்களப்பு வாழைச்சேனை பகுதியில் 76 வயது மூதாட்டி முத்துக்குமார் எள்ளுப்பிள்ளை வயோதிகம் காரணமாக உயிரிழந்தார். இதனையடுத்து அவரது உடலை உறவினர்கள் மயானத்தில் அடக்கம் செய்ய கொண்டு சென்றனர். அப்பொழுது மூதாட்டி உடல் அருகே நின்ற நாய் கண்ணீருடன் மயானம் வரை சென்றது. இந்த காட்சி பலரை கண்கலங்க வைத்துள்ளது. கேரளாவில் பள்ளி தேர்வில் மெஸ்ஸி குறித்த கேள்விக்கு சிறுமி அளித்துள்ள பதில் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியுள்ளது. மெஸ்ஸி குறித்த கேள்விக்கு பதிலளித்துள்ள சிறுமி தனக்கு மெஸ்ஸி பிடிக்காது என்றும் தான் நெய்மரின் ரசிகை என்றும் பதிலளித்துள்ளார். இந்த விடைத்தாள் தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது. 38 ஆண்டுகளுக்கு பிறகு டிஜிட்டல் முறையில் வெளியான முதல் மரியாதை திரைப்படத்தை ரசிகர்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். சிவாஜி கணேசன், பாரதி ராஜா, இளையராஜா வெற்றி கூட்டணியில் உருவான இந்த படம் ரீ-ரிலீஸ் செய்யப்பட்டு மதுரை மற்றும் தமிழகம் முழுவதும் 50 திரையரங்குகளில் வெளியாகி இருக்கிறது. நடிகர் ஜெயராம் தனது தோட்டத்தில் காய்கறிகளை பறிக்கும் வீடியோவை வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோவில் தலையில் துண்டுடன் லுங்கி அணிந்தபடி தனது தோட்டத்தில் காய்கறிகளை அறுவடை செய்து வருகிறார். அவர் வெளியிட்டுள்ள இந்த வீடியோவை அவருடைய ரசிகர்கள் பகிர்ந்து வருகிறார்கள். நடிகர், பலகுரல் மன்னன், செண்டை இசைக்கலைஞன், பாடகர், யானைகளின் நண்பன் என்று பல்வேறு முகங்களை கொண்ட அவர் விவசாயி என்ற முகத்தையும் இந்த வீடியோ மூலம் வெளிப்படுத்தியிருப்பதாக ரசிகர்கள் பாராட்டி வருகின்றனர். பொன்னியின் செல்வன் 2 இசை வெளியீட்டு விழா குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மணிரத்னம் இயக்கத்தில் கடந்த ஆண்டு வெளியான பொன்னியின் செல்வன் திரைப்படம் தமிழ் திரையுலக ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது. இந்த படத்தின் 2ஆம் பாகம் ஏப்ரல் 28ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் இசை வெளியீட்டு விழா வருகின்ற 29ஆம் தேதி நடைபெறும் என்று படக்குழு அறிவித்துள்ளது.